தலைக்கூத்தல் அப்படிங்கிறது முதியோர்களை வந்து வீட்டுக்கு பாரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கருணை கொலை பண்றது. பண்றதே கொலை, அதுல கருணை கொலை அப்படிங்கிற பேர் வேற. இது பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னா கூட ட்ரெடிஷனலெல்லாம் இருந்தது கிடையாது. இப்போ திடீர்னு அந்த முறை வந்து இடையில எவனோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருக்கான், அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மருது அப்படின்னு ஒரு திரைப்படம் இயக்குனர் முத்தையா எடுத்திருப்பாங்க. விஷால், ஸ்ரீவித்யா, சூரி, ராதாரவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. மருது படத்தில் விஷாலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக விஷாலுடைய லவ் மேட்டரெல்லாம் சொல்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியது விஷாலோட அப்பத்தா. அந்த பாட்டி கேரக்டர் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கும். கடைசியில் அந்த மருது படத்தினுடைய கிளைமாக்ஸில் வந்து அப்பத்தா வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. மரணம் அடையும் போது வந்து அது இயல்பான மரணம் போல தான் இருக்கும். ஆனால் அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. சூரி வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க. வரும்போது அப்பத்தா வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்து கிடப்பாங்க. உடனே கதறுவாப்புல. உடனே ஸ்ரீவித்யா வருவாங்க. ஸ்ரீவித்யா வந்து அவங்களும் வந்து அழுவாங்க. விஷால் எல்லாமே இது பண்ணாங்க. அப்போ தான் ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்பத்தாவை வந்து தூக்கிட்டு போய் அவங்க தலையில் வந்து நல்ல குளிர எண்ணெய் தேய்ச்சிருவாங்க. எண்ணெய் தேய்ச்சி அந்த நல்லெண்ணெய்னு வைப்பாங்க. வச்சு வந்து அவங்கள ஐஸ் தண்ணியில் வந்து முக்கி எடுப்பாங்க. எடுக்கும்போதே அந்த அப்பத்தா சொல்லுவாங்க, சரி அடுத்து இளநீ தானே கொடுக்க போகிறீங்க, கொடுங்க அப்படின்னு. பரவாயில்லையே அப்பத்தா தைரியமாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இளநியை கொடுப்பாங்க. இளநியை குடிச்சிருவாங்க. இது என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய உடம்ப குளிர வச்சு ஒரு இயற்கை மரணத்தை உண்டாக்குறது. இயற்கை மரணம் போல ஒரு மரணத்தை உண்டாக்குறது. இது தலைக்கூத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமங்களில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து திண்டுக்கல், தேனி, மதுரையில் ஒரு பகுதி, விருதுநகர் இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக இந்த தலைக்கூத்தல் சம்பவங்கள் வந்து நடக்குது. ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. இப்போ அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்குதா அப்படின்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அதாவது சிசுக்கொலை எப்படி உசிலம்பட்டி, தேனி, திண்டுக்கல் அந்த பகுதிகளில் இருந்தது, அப்புறம் தொட்டில் குழந்தை அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த சிசுக்கொலை தடுக்கப்பட்டதோ, அதேபோல் இந்த முதியோர்களை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய திட்டங்கள் வந்து வந்தது. இந்த தலைக்கூத்தல் பற்றி வந்து தலைக்கூத்தல் அப்படின்னே சமுத்திரக்கனி நடித்த ஒரு படம் வந்துச்சு. பாரம் அப்படிங்கிற வந்துச்சு. ஜலசமாதி, அப்புறம் கேடி என்ற கருப்புத்துறை அந்த படம் வந்தது. இது என்ன இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, முதியோர்களால் அவங்களால வேலைக்கு போக முடியாது. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கு பாரமாக மாறிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வறுமையினால் அவங்களால தொடர்ந்து அவங்களுக்கு பராமரிக்க முடியல, மருத்துவ வசதி செய்ய முடியல. அப்புறம் சொத்து பிரச்சனை, பெருசுங்களை போட்டோன்னா அந்த சொத்து ஃபுல்லாக நம்ம அபகரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த வேலை நமக்கு கிடச்சிரும், இவங்க செத்துட்டாங்கன்னா நமக்கு அந்த வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த தலைக்கூத்தல் சம்பவங்கள் வந்து அதிக அளவில் நடக்குது. இதை பற்றின உண்மையிலே நடக்குதா இது, இல்லை சும்மா படத்துக்காக இப்படி சொல்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள்லாம் தெரிய வருது. ஒரு சில ஹெல்பேஜ் அந்த மாதிரியான ஒரு சில தன்னார்வ அமைப்புகள் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. மற்ற யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆய்வு முடிவில் வந்து இந்த தலைக்கூத்தல் சம்பவம் நடக்கிறதுனால அவங்களுடைய உடல் வெப்பநிலை வந்து குறைஞ்சிருது, சிறுநீரகம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால இயற்கை மரணம் போலவே இந்த தலைக்கூத்தல் சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது. இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. அதாவது அவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு முறையாக இதை வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வு முடிவுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் சரி அவங்க வாழ்க்கை முடியட்டுமே அப்படின்னு சொல்லி 49%, இனிமே இவங்களுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுல 34%, மருத்துவ செலவு எங்களால் செய்ய முடியல அதனால் அப்படின்னு சொல்லி 23%, இந்த மாதிரி எதுக்காக இந்த கருணை கொலை நடக்குது, முதியோர்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த முடிவுகளை யார் எடுக்கிறா உங்கள் வீட்டில் அப்படிங்கிறதையும் ஆய்வில் பார்த்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மகன் வந்து 33%, மருமகன் 22%, மருமகள் 17%, மகள் 10%, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது. இதில் மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் வேதனையில் இருந்தாங்க, இனிமேல் அந்த வேதனையிலேருந்து ஒரு முடிவு கிடைக்கட்டுமே அவங்களுக்கு அப்படிங்கிறதுல நிறைய பேர் அந்த முடிவு எடுத்து தான் சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அல்லது மாற்றுறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் சில முடிவுகள் எடுப்பாங்கள்ல, அப்படி தான் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டம். அவங்களால வேலைக்கு போக முடியாது, அந்த 100 நாள் வேலை திட்டம்னு போய்
அதில் கிடைக்கிற சம்பாத்தியத்தை இது பண்ணுவாங்க. முதியோர் உதவித்தொகை ஒரு அமௌண்ட் வந்து அந்த குடும்பத்துக்கு வரும். அந்த முதியோர்களை பராமரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்துச்சு. அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு அரசுலேருந்து நர்ஸு அவங்க வீட்டிலேயே போய் வந்து உதவி செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், இந்த மாதிரியான மருத்துவ வசதிகளை கொடுக்கறது. இப்படியான வசதிகளை வந்து அரசாங்கம் செய்யுது. 2010 கூட ஒரு பெரியவர் வந்து என்னைய தலைக்கூத்தல் பண்ணி தலைக்கு என்ன தேய்ச்சி கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கொலை முயற்சி வழக்கு பதிவுப்பட்டதா ஒரு செய்தியெல்லாம் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதாவது இவ்வளவு நாள் பயன்படுத்திக்கிட்டோம், இனிமேல் இது பயன்படாத பொருள் அப்படின்னு இந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு தூரத்துக்கு போடுறாங்கள, அப்படி வந்து பெரியவங்களை நினைக்கக்கூடாது. அந்த பெரியவங்க தான் இந்த ஒரு தலைமுறையை உருவாக்கியிருக்காங்க, அவங்க தான் நம்மளை ஆளாக்குனாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சு அவங்களுக்கான மரியாதையை வந்து எல்லாரும் கொடுக்கணும். அப்படி நடந்தது அப்படின்னா, பெரியவங்க வீட்டில் இருந்தால் அது மரியாதையா, ஒரு மாண்பியா, ஒரு டிக்னிட்டி இருக்குது நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிறத நினச்சாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கான மரியாதை அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவிலே வந்து முதியோர் மரணம் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. முதியோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக கேரளா இருக்குது. இந்த மாதிரியான முதியோர்களுக்கு மாண்பும் மரியாதையும் பெற்றவங்களுக்கு வந்து குழந்தைங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பேர குழந்தைகள் அவங்க அந்த அடுத்தடுத்து அவங்கள பராமரித்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தலைக்கூத்தல் அப்படிங்கிற கொடுமைகள் வந்து நடக்காமல் இருக்கும். இதை பாரம்பரியம்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் குருட்டுத்தன போக்கில் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது.